இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். வெபினார் பார்த்தீங்கன்னா, வாட் ஷுட் யூ டூ வென் த மார்க்கெட் கோஸ் நோவேர், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ஒர்க். மற்றும் செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா, இது வந்து உமன்ஸ் ஒன்லி வெபினார், கோடீஸ்வரி வெபினார், இன்வெஸ்டிங் பிட்வீன் மார்க்கெட் கயோஸ். இந்த வெபினாரில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஹர்டில்ஸை ஓவர் கம் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வெபினாரை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? நிறைய பேர் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை சும்மா தொட்டுக்கிறாங்க ஊறுகாய் மாதிரி. ரியல் எஸ்டேட்டில் அவங்களுக்கு கெப்பாசிட்டி 100னா அதை விட அதிகமாக பணத்தை போடுறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு இவ்வளோ பணம் தான் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா, உங்கள் வருமானத்தை மீறி ஒரு அசட்டை வாங்குறீங்க. அது ஃப்ளாட்டாக இருக்கலாம், பிளாட்டாக இருக்கலாம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே போய் எப்படியாவது எங்கேயாவது பணத்தை தேத்தி நீங்கள் அதை செய்கிறீங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. இது நகையும் அப்படி தான். விலை இவ்வளோ ஏறி போச்சு, அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி டு பை குறைஞ்சி போச்சு. ஆனால் அதே அளவு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ கெப்பாசிட்டியை மீறி பணத்தை செலவு பண்ணி நகை வாங்கிறது ரொம்ப காமன். ஸோ கோல்ட்லேயே நிறைய பேர் கெப்பாசிட்டியை மீறி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 25,000னா 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பணத்தை சும்மாவே வச்சுருக்காங்க 15,000 பேங்க்கில். ஆனால் அவங்க கெப்பாசிட்டிக்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது நான் என்னுடைய அனுபவத்தில் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்தில் இன்வெஸ்டர்ஸ்ட்டை பேசும்போது நிறைய பேர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணும்போது சிம்பிளான ஒரு விஷயந்தான் மறுபடியும் வருது. நிறைய பேருக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்னங்கிறதே தெரியாது. அதை அவங்க சரியாக அளவிடுறதில்லை. நம்ம வருமானம் 100 ரூபானா நம்ம ஈக்விட்டிக்கு மாதம் எவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு அளவீடு இருக்கணும்ல. அந்த அளவீடே பண்ணுறதில்லை. அந்த அளவீடு பண்ணாதனால நமக்கு நல்ல வருமானம் இருக்குது, சும்மா ஒரு 10,000 போடுவோம் மாதம் அப்படின்னு ஒரு தோராயமாக முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 10,000 ஒரு பெரிய சம்மா தெரியுது. அது 2வது ரீசன். ஆனால் அவங்க வருமானம் அதிகம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 1 லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் ஒரு 25,000 எஸ்ஐபி பண்ணணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு அதுக்கும் மேலே பண்ண முடியும். பட் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 பண்ணணுன்றது. நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டியை விட கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் காம்பவுண்டிங் போதுமான அளவு நடக்கிறது இல்லை. இதே தப்பு நீங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் நடக்கும். காம்பவுண்டிங் வராது லைஃப்பில், போதுமான அளவு நடக்காது. நிறைய பேர் ஒரு பிளாட் வாங்கியிருப்பாங்க அல்லது ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க. 5 வருஷம் கழித்து அதே மதிப்பு இருக்கும். 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க. அந்த பர்ச்சேஸ் அவங்க கெப்பாசிட்டிக்கு மிகையான ஒரு பர்ச்சேஸ், அதுக்கு வட்டியை வேற கட்டியிருக்காங்க, ரிட்டர்னும் கிடைக்கல. அப்போ அவங்க சேமிப்பு பலன் தரவில்லை. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் தெளிவாக மைண்டில் ஏற்றிக்க வேண்டியது. இதே பர்சன் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இந்த 5 வருஷம் பண்ணியிருந்தா உறுதியாக அவங்க பணம் நல்லாவே வளர்ந்துருக்கும், டபுள் ஆகிருக்கும், சில பேருக்கு ட்ரிபிள் கூட ஆகிருக்கும். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத அளவிடணும். அதுக்கு சரியான ஆலோசனை கிடைக்கணும். அந்த ஆலோசனை அவங்களுக்கு உரிய நேரத்தில் கிடைச்சதுன்னா, எனக்கு இந்த சம்பளத்தில் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நான் இதை பண்ண போகிறேன்னு தீர்மானிப்பீங்க. ஏற்கனவே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் குறைவாக இருக்குனாக்கா அதை ஏற்றணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து தீர்மானித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன, ஈக்விட்டிக்கு எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் வருமானத்தில் எவ்வளோ பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்ற அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் இப்போ அளவிடணும். அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அப்போ என்ன நடக்கும்னா, நாளைக்கு உங்கள் வருமானம் வளரும் போது, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50% ஜம்பில் வேறு வேலை கிடைக்குது, அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி மறுபடியும் கூடுது. அப்போ மறுபடியும் நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபியை உயர்த்த முடியும். அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் சம்மை நீங்கள் லிக்விட் ஃபண்டில் எஸ்ஐபியாக போட்டு வச்சு அதை அப்புறம் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஈக்விட்டிக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். இதையெல்லாம் ஒருத்தர் செய்யணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, உங்கள் பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, குறைவாக இருந்தால் எப்படி நீங்கள் அதை உயர்த்துறது, நாளைக்கு உங்கள் வருமானம் கூடும்போது உங்கள்
இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் கூடுங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அந்த நேரத்தில் சரியாக என்ன பண்ணணும்னு தெளிவாக தீர்மானிச்சிருக்கீங்களா? அதை நீங்கள் சரியாக செய்கிறீங்களா? இது எல்லாம் ஒருத்தர் பண்ணாருன்னா ஈக்விட்டி அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு வேலை செய்யும். மணி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் யூ, காம்பவுண்டிங் வில் ஒர்க் ஃபார் யூ. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வேகம் பிடிக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவீங்க. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இன்னும் நிறைய வளர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வளர்ச்சிகள் எல்லாம் மேலும் மேலும் உங்கள் பொட்டன்ஷியலை விரிவாக்கி இன்னும் ஒரு உயரமான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.